உதவிகளை செய்யலாம். உங்களுக்கு இந்த காணொளி பயன் தரும் தகவலை தந்திருந்தால் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த தகவல் பலருக்கு சென்றடைய மறக்காமல் ஷேர் செய்யவும். உங்களின் தொடர் ஊக்கத்திற்கு நன்றிகள் பல. வணக்கம். இப்போ நாம இத கொஞ்சம் விரிவாவே அலசுவோம். நீங்க எப்போவாது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதாவது இந்தியாவிலேயே ரொம்ப பிரம்மாண்டமான அதிக பணம் புழங்குற வியாபாரம் எதுன்னு? பொதுவா எல்லாருமே முதல்ல சினிமா துறைன்னு தான் நினைப்பாங்க. ஆமா, அதுதான் நிதர்சனம். பாலிவுட், கோலிவுட், டாலிவுட்னு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கூட ஒட்டுமொத்த இந்திய சினிமா துறையோட ஒரு வருஷ பாக்ஸ் ஆபீஸ் வசூல் தோராயமா ஒரு 13,395 கோடி ரூபாய் தான். அதுவும் வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற தொகை. உண்மைதான். ஆனா இதை விட ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குல்ல? கண்டிப்பா. இதை விட பல மடங்கு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் நம்ம கண் முன்னாடியே வெறும் 2 மாசம் மட்டுமே செயல்பட்டு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டுது. அது வேற ஒண்ணும் இல்ல, IPL தான். இன்னைக்கு நாம IPL இஸ் நாட் கிரிக்கெட், இட்ஸ் 50,000 crore பிசினஸ் எம்பயர் அப்படிங்கிற வீடியோவோட குறிப்புகளை தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா, ஏன்னா IPL அப்படிங்கிறது வெறும் 11 பேர் விளையாடுற மட்டப்பந்து விளையாட்டு கிடையாது. அது 50,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மாபெரும் கார்ப்பரேட் சாம்ராஜ்யம். இந்த தரவுகளை வச்சுக்கிட்டு இந்த பிரம்மாண்டமான இயந்திரம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் நாம இன்னைக்கு தேடி கண்டுபிடிக்க போறோம். நீங்க சொன்ன அந்த ஒப்பீடு மிகச் சரியானது. இந்த ஆதாரங்களை நாம அலசும் போது முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம இவ்வளவு நாள் IPL போட்டிகளை ஒரு தப்பான கண்ணோட்டத்துல தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். தப்பான கண்ணோட்டம்னா விளையாட்டா பாக்குறத சொல்றீங்களா? ஆமா, அதாவது நாம ஸ்கிரீன்ல பாக்குறது பேட், பால், அப்புறம் ஸ்டம்ப், இதெல்லாம் வச்சு நடக்கிற ஒரு விளையாட்டு. ஆனா திரைக்கு பின்னாடி இயங்கிறது உலகத்திலேயே மிக நுட்பமான, ரொம்ப விலையுயர்ந்து ஒரு ஃபைனான்சியல் மற்றும் கார்ப்பரேட் கட்டமைப்பு. ஓ, அப்ப இது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்ல. கண்டிப்பா கிடையாது. வெறும் 2 மாசம் நடக்கிற ஒரு விளையாட்டு தொடர் எப்படி 50,000 கோடி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான பொருளாதாரத்தை உருவாக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதா இந்த விவாதத்தோட மைய நோக்கம். இது ஒரு தேசத்தோட பொருளாதார சக்கரத்தையே சுழற்ற ஒரு அதிநவீன இயந்திரம்னு தான் சொல்லணும். அட சரி, அப்போ அந்த இயந்திரத்தோட மைய பகுதி எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். இப்போ ஒரு திரைப்படத்துறை வருஷம் முழுக்க உழைச்சு சம்பாதிக்கிற தொகையை விட இது எப்படி இவ்ளோ பெரிய வருமானத்தை ஈட்டுது? இந்த ஆதாரத்துல 9,678 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருமான பகிர்வு பத்தி சொல்லியிருக்காங்க. ஆமா, சென்ட்ரல் ரெவென்யூன்னு சொல்ற மைய வருமானம் அது. கரெக்ட். இந்த IPL அமைப்பு உருவாக்குற அந்த மைய வருமானத்துல 75% எப்படி பிரிக்கப்படுதுன்னு தரவுகள் சொல்லுது. இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த எண்கள் எங்கிருந்து முளைக்குது? இதோட அடிப்படை தான் என்ன? இத நம்ம கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். பாத்தீங்கன்னா, இந்த 9,678 கோடி அப்படிங்கிறது பிராட்காஸ்டிங் ரைட்ஸ், அதாவது ஒளிபரப்பு உரிமம், அப்புறம் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் மூலமா BCCIக்கு கிடைக்கிற நேரடி வருமானம். ஓஹோ, அதாவது டிவில காட்டுறதுக்கான உரிமை. எக்ஸாக்ட்லி. இதுல 75% வருமானம் நேரடியாகவே அந்த ஒளிபரப்பு உரிமங்கள் மூலமா தான் கிடைக்குது. அதாவது டெலிகாம் நிறுவனங்களும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸும் இந்த போட்டிகளை அவங்க ஆப் மூலமாவோ இல்ல சேனல் மூலமாவோ ஒளிபரப்ப கொட்டி கொடுக்கற பணம் இது. ஆனா ஏன் இவ்ளோ பணம் கொடுக்கறாங்க? அது வெறும் விளையாட்டு தானே? அங்கதான் விஷயமே இருக்கு. அவங்க வாங்குறது வெறும் விளையாட்டு கிடையாது. கோடிக்கணக்கான மக்களோட நேரத்தையும் அவங்களோட கவனத்தையும் வாங்குறாங்க. இன்னைக்கு உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் தான் அவங்களோட மிகப்பெரிய மார்க்கெட். புரிஞ்சுக்க முடியுது. நம்ம அட்டென்ஷன் தான் ப்ராடக்ட். ஆமா, போட்டிகளுக்கு நடுவுல வர்ற அந்த 10 செகண்ட் விளம்பரத்துக்காக நிறுவனங்கள் பல கோடிகளை செலவு பண்றாங்க. அந்த விளம்பர வருமானத்தோட ஒரு பகுதி தான் இந்த 9,678 கோடிங்கிற பிரம்மாண்டமான நம்பரை உருவெடுக்குது. ஒரு நிமிஷம். அப்படியானால் இந்த முழு பணமும் BCCI அணி உரிமையாளர்கள் அப்புறம் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும்தானா போகுது? வழக்கம் போல பணக்காரங்கள் இன்னும் பணக்காரங்க ஆகிற ஒரு சாதாரண முதலாளித்துவ கட்டமைப்பு தானா இது? மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். ஆனா BCCIயோட கட்டமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாவே இயங்குது. ஒரு சாதாரண கார்ப்பரேட் கம்பெனி என்ன பண்ணும்? லாபத்தை அப்படியே தங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துரும். ஆமா, அதான் பொதுவா நடக்கும். ஆனா BCCI இந்த வருமானத்தோட ஒரு பெரிய பங்க மறுபடியும் விளையாட்டோட உள்கட்டமைப்புக்கே இன்வெஸ்ட் பண்றாங்க. உதாரணமா, சர்வதேச அளவுல விளையாடுற இந்திய அணி வீரர்களோட சம்பளம், நாடு முழுக்க இருக்கிற ஜூனியர் கிரிக்கெட் அகாடமிகள்,
அப்புறம் டொமஸ்டிக் கிரிக்கெட் வளர்ச்சிக்கு இந்த பணம் பெருமளவுல பயன்படுத்தப்படுது. அதாவது ரஞ்சி கோப்பை, சையத் முஷ்டாக் அலி கோப்பை மாதிரி உள்ளூர் தொடர்கள்ல விளையாடுற வீரர்களுக்கும் இந்த ஐபிஎல் பணத்தோட பங்கு போகுதுன்னு சொல்றீங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. நீங்க இன்னைக்கு பார்க்குற அந்த உள்ளூர் வீரர்களுக்கான சிறந்த உள்கட்டமைப்பு, மருத்துவ வசதி, தரமான மைதானங்கள், அப்புறம் அவங்களுக்கான ஊதியம் எல்லாமே இந்த ஐபிஎல் உருவாக்குற அந்த 9678 கோடி வருமானத்தோட ஒரு பகுதி தான். வாவ், இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. கார்ப்பரேட் மொழியில சொல்லணும்னா பிசிசிஐ இது அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் முதலீடா பார்க்கறாங்க. இன்னைக்கு இருக்கிற உள்ளூர் வீரர்கள் தான் நாளைய ஐபிஎல் சூப்பர் ஸ்டார்கள். புரிஞ்சது. ஒரு சைக்கிள் மாதிரி இத கொண்டு போறாங்க. ஆமா. ஆக இது வெறும் அறுவடை செய்யற களம் மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைக்கான விதைகளை தொடர்ந்து விதைச்சு இந்த வியாபாரம் என்றென்றைக்கும் தடையின்றி இயங்குறதுக்கான ஒரு சுயசார்பு சுழற்சியை உருவாக்குற ஒரு பொருளாதார என்ஜின். இது எனக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுக்குது. பிசிசிஐ தங்களோட வருமானத்தை வச்சு ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஈகோசிஸ்டமையே வளர்க்குறாங்க. சரி, மைய அமைப்பான பிசிசிஐயோட நிலைமை இதுனா, இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்புக்குள்ள இயங்குற தனிப்பட்ட அணிகளோட நிலை என்ன? அதாவது சென்னை, மும்பை மாதிரி அணிகளை சொல்றீங்க? ஆமா. பிசிசிஐ அதிகப்படியான வருமானத்தை தன்கிட்ட வச்சுக்கிட்டு மீதத்த அணிகளுக்கு பகிர்ந்தளிக்குதுன்னா, இந்த அணிகள் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க? ஒவ்வொரு அணியும் தனித்தனி வியாபார நிறுவனங்கள் தானே. நிச்சயமா. இங்கதான் ஒவ்வொரு அணியோட தனிப்பட்ட வியாபார தந்திரங்கள் வெளியே வருது. அணிகளோட வருமான வழிகளை, அதாவது ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸை நம்ம உற்று நோக்குனா அவங்க ஒவ்வொரு சின்ன இடத்தையும் எப்படி பணமா மாத்துறாங்க அப்படிங்கிறது புரியும். அதேபடி ஜெர்சி மூலமாவா? ஆமா. ஒரு ஐபிஎல் அணியோட ஜெர்சியை கவனிச்சு பாருங்க. அது வெறும் துணி கிடையாது. அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நடமாடும் ரியல் எஸ்டேட். அட, நடமாடும் ரியல் எஸ்டேட்டா? சூப்பர் வார்த்தை. பின்னென்ன, ஜெர்சியோட நெஞ்சு பகுதிக்கு ஒரு விலை, தோள்பட்டைக்கு ஒரு விலை, முதுகு பகுதிக்கு ஒரு விலை, ஏன் அந்த ஹெல்மெட்டுக்கு சொல்லவே வேண்டாம். ட்ரீம் 11 மாதிரியான அதிகாரப்பூர்வ பார்ட்னர்கள் அப்புறம் மத்த ஸ்பான்சர்கள் மூலமா வர்ற வருமானம் தான் ஒரு அணிக்கு உயிர்நாடி. ஏன்னா சென்ட்ரல் ரெவென்யூ அவங்களுக்கு முழுசா வராது இல்லையா? கரெக்ட். பிசிசிஐ சில குறிப்பிட்ட வருமான குலங்கள்ல இருந்து 63% வரைக்கும் தன் கைவசம் வச்சுக்கிட்டு மீதமுள்ள 37% மட்டுமே அணிகளுக்கு பகிர்ந்தளிக்குது. அதனால அணிகள் தங்களோட சொந்த விளம்பரங்கள் மூலமா தான் தப்பி பிழைக்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல நான் ஆதாரத்துல பார்த்த ஒரு டேட்டா என்னைய ரொம்பவே சிந்திக்க வச்சது. பொதுவா ஒரு விளையாட்டுன்னு நினைச்சாலே 40,000 இல்லனா 50,000 பேர் நிரம்பி வழியிற மைதானங்களும் அவங்களோட ஆரவாரமும் தான் நம்ம நினைவுக்கு வரும். ஆமா. அந்த ரசிகர்கள் வாங்குற டிக்கெட் மூலமா தான் பெரிய வருமானம் வருது நான் இவ்ளோ காலமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த தரவுகளின் படி பாத்தீங்கன்னா ஐபிஎல்லோட ஒட்டுமொத்த வியாபாரத்துல மைதானத்தோட டிக்கெட் விற்பனை வெறும் 3% மட்டும்தான். ஆமா, அது ரொம்ப சின்ன நம்பர் தான். அது மட்டும் இல்ல, ரசிகர்கள் போடுற தொப்பிகள், ஜெர்சிகள் மாதிரியான மர்ச்சன்டைஸ் விற்பனை வெறும் 1% தான். இத கணக்கு பண்ணி பார்த்தா அந்த பிரம்மாண்டமான மைதானமோ அங்க இருக்கிற கூட்டமோ ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல வெறும் 4% தானே. ஆமாங்க, அதுதான் உண்மை. அப்படியானால் மைதானத்துல இருக்கிற ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கான ஒரு ஸ்டூடியோ ஆடியன்ஸ் மாதிரி தானா? நீங்க சொன்ன இந்த ஸ்டூடியோ ஆடியன்ஸ் ஒப்பீடு மிக துல்லியமானது. ஆட்டத்தோட உண்மையான கன்சியூமர்ஸ் மைதானத்துல இருக்கிறவங்க கிடையாது. திரைக்கு பின்னாடி தங்களோட வீடுகள்ல மொபைல் போனுகள்ல போட்டியை பார்க்கிற கோடிக்கணக்கான மக்கள் தான். ஓஹோ, அவங்க தான் மெயின் டார்கெட். ஆமா. மைதானத்துல நடக்கிற டிக்கெட் விற்பனை அப்புறம் இந்த மர்ச்சன்டைஸ் விற்பனை அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல்ல மிதக்கிற பனிக்கட்டியோட சின்ன நுனி மாதிரி தான். கடலுக்கு அடியில மறைஞ்சிருக்கிற அந்த பிரம்மாண்டமான பனிப்பாறை தான் ஒளிபரப்பு உரிமங்களும் டிஜிட்டல் விளம்பரங்களும். அணிக்கு வர்ற வருமானத்துல கிட்டத்தட்ட 45% இந்த சென்ட்ரல் ரெவென்யூல இருந்து தான் வருது. அப்படியானால் அணிகள் டிக்கெட் அப்புறம் மர்ச்சன்டைஸ் விற்பனைய ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லையா? இந்த 4% வருமானத்தை அவங்க அப்படியே விட்டுறாங்களா என்ன? இல்லவே இல்ல. இங்கதான் சில அணிகள் அவங்களோட மூளைய ரொம்ப ஷார்ப்பா பயன்படுத்துறாங்க. ஒட்டுமொத்த ஐபிஎல் கணக்குல அது வெறும் 4% இருக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட அணி அந்த சின்ன சதவீதத்துக்குள்ள தனக்கான ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கு. எந்த அணி அது? சிஎஸ்கே, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்குவோம். சிஎஸ்கே அணி தனது சொந்த மைதானத்துல நடக்கிற போட்டிகளோட டிக்கெட் விற்பனையில 80% வருமானத்தையும், தனது பிரத்யேக மர்ச்சன்டைஸ் விற்பனையில 50% வருமானத்தையும் தனது முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. வாவ்! அதாவது அந்த சின்ன வட்டத்துக்குள்ள சிஎஸ்கே மாதிரி ஒரு பலமான பிராண்ட் பல்லாயிரம் கோடிகளை பாக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் அவங்களோட பிசினஸ் மாடல். சிஎஸ்கே அப்படின்னு சொன்ன உடனேயே என் மனசுக்குள்ள வர்றது அந்த ஒரே ஒரு நபர் தான்,
2024 வருஷத்துல சிஎஸ்கே அணியோட இந்த மாபெரும் வணிக வெற்றிக்கு காரணம் MS தோனி அப்படிங்கிற ஒற்றை மனிதர் தான் இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். இதுல 229 கோடிகள் அப்புறம் 4522 கோடிகள்னு பிரம்மாண்டமான எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு தனிநபர் இவ்ளோ பெரிய பொருளாதார சுழற்சியை உருவாக்குறார். இந்த எண்கள் எதை குறிக்குது? இப்போ இது மார்க்கெட்டிங்கோட உச்சக்கட்ட உதாரணம் சொல்லலாம். இதை 2 விதமா பிரிக்கலாம். நீங்க முதல்ல குறிப்பிட்ட அந்த 229 கோடிகள் அப்படிங்கிறது தோனி அப்படிங்கிற பிராண்டு காரணமா சிஎஸ்கே அணிக்கு நேரடியா கிடைக்கிற கூடுதல் ஸ்பான்சர்ஷிப் வருமானம். அதாவது டைரக்ட் ஸ்பான்சர்ஷிப் பிரீமியம்னு சொல்றது. எக்ஸாக்ட்லி. அதாவது தோனி அந்த அணியில இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஸ்பான்சர்கள் கொடுக்க முன்வர்ற அதிகப்படியான தொகை அது. அடுத்ததா அந்த 4522 கோடிகள் அப்படிங்கிறது தோனி அப்படிங்கிற மையப்புள்ளிய சுத்தி உருவாகி இருக்க ஒட்டுமொத்த சிஎஸ்கே பிராண்டோட மதிப்பு. அதான் அந்த நீண்டகால மர்ச்சன்டைஸ் வியாபாரம் அப்புறம் ஈகோசிஸ்டம் வேல்யூவேஷன். ஆமா, தோனி அப்படிங்கிறவரு வெறும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் மட்டும் கிடையாது. அவர் ஒரு இமோஷன், சொல்லப்போனா ஒரு கல்ட் ஃபாலோயிங். ஸ்பான்சர்கள் சிஎஸ்கேவை நாடி வர்றதுக்கு முக்கிய காரணமே தோனி அப்படிங்கிற அந்த ஒட்டை சொல் தான். உண்மைனா அவர் மைதானத்துக்குள்ள வர்ற அந்த சில நிமிஷங்களை பாக்குறதுக்காகவே டிக்கெட்டுகள் விற்று தீருது. ஆமா, அந்த மஞ்சள் நிற ஜெர்சிகள் பலாயிரங்கள்ல விற்கப்படுது. ஒரு தனிநபர் எப்படி ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட அச்சாணியா மாறி ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட ஆல்காரிதமத்தையே தனக்கு சாதகமா மாத்துறார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஆகச்சிறந்த உதாரணம். ஒரு தனி மனிதர் மேல இருக்கிற அன்பு எப்படி பலாயிரம் கோடிகள் புரளற ஒரு வியாபாரமா மடைமாற்றம் செய்யப்படுது அப்படிங்கிறது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ நாம அணிகளோட வருமானம், பிசிசிஐயோட பங்கு, வீரர்களோட பிராண்ட் மதிப்புன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன? ஆனா நம்ம ஆரம்பத்துல விவாதித்த அந்த மைய கேள்விக்கு வருவோம். தலைப்புல 50,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்ப்பரேட் சாம்ராஜ்யம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம இதுவரைக்கும் கணக்கிட்ட ஒளிபரப்பு உரிமம், ஸ்பான்சர்ஷிப்னு எல்லாத்தையும் சேர்த்தாலும் நேரடி வருமானம் அப்படிங்கிறது தோராயமா ஒரு 13,000 கோடிகள் மட்டுமே வருது. ஆமா, கணக்கடிக்குது இல்லையா? ரொம்பவே இடிக்குது. அப்படியானால் மீதமுள்ள 37,000 கோடிகள் எங்கிருந்து வருது? இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு பெரிய ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆகிறப்போ தியேட்டர் ஓனரும் தயாரிப்பாளரும் மட்டும் சம்பாதிக்கிறது இல்ல. கரெக்ட். வேற யார் சம்பாதிக்கிறா? அந்த தியேட்டருக்கு வெளியே இருக்கிற ஆட்டோ டிரைவர்கள், டீக்கடைக்காரங்க, ஃப்ளெக்ஸ் போர்டு அடிக்கிற கடைகள்னு அந்த ஒட்டுமொத்த ஊரோட பொருளாதாரமும் உயரும் இல்ல. அதுபோல இதுவும் தேச அளவிலான ஒரு மறைமுக பொருளாதாரமா. வாவ், நீங்க சொன்ன அந்த ரஜினிகாந்த் திரைப்பட ரிலீஸ் ஒப்பீடு தான் இதுக்கு மிகச்சரியான உதாரணம். 100% உண்மை. அப்போ அந்த 37,000 கோடி, அந்த நேரடி வருமானமான 13,000 கோடிகள் அப்படிங்கிறது நேரடியாக தியேட்டர்ல வசூலாகிற பணத்தை போன்றது. ஆனா மீதமுள்ள 37,000 கோடிகள் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சமூக தாக்கம், அதாவது மறைமுக பொருளாதாரம். இன்விசிபிள் எக்கானமின்னு சொல்றாங்களே, அதுவா? ஆமா, ஐபிஎல் அப்படிங்கிற இந்த அமைப்பு வெறும் மைதானத்துக்குள்ள முடிஞ்சு போறதில்ல. அதாவது இப்போ நான் பெங்களூருக்கோ இல்ல சென்னைக்கோ ஒரு மேட்ச் பார்க்க போகும்போது ஆகிற செலவுகளை சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. நீங்க போட்டிய பார்க்க உங்க ஊர்ல இருந்து பிளைட்லயோ இல்ல ட்ரெயின்லயோ பயணம் செய்றீங்க. நீங்க வாங்குற அந்த டிராவல் டிக்கெட் ஐபிஎல் பொருளாதாரத்தோட ஒரு அங்கம். அப்புறம் தங்குறதுக்கு ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணுவோம். கரெக்ட். அதனால அந்த ஹோட்டலோட வருமானம் உயருது. போட்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிடுறீங்க, இல்ல ஊபர், ஓலா மாதிரி கேப்ஸ் யூஸ் பண்றீங்க. அது மைதானத்துக்கு போறவங்களுக்கு. ஆனா வீட்ல இருக்கிறவங்க? மைதானத்துக்கு போக முடியாத கோடிக்கணக்கான மக்கள் தங்களோட வீடுகள்ல உட்கார்ந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ மூலியமா ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. நண்பர்களோட சேர்ந்து ஒரு பப் இல்லனா ஸ்போர்ட்ஸ் பார்ல உட்கார்ந்து மேட்ச் பாக்குறாங்க. ஓஹோ, இது எல்லாமே இதுல கணக்காகுதா? கண்டிப்பா. அந்த 2 மாசத்துல ஹோட்டல் ஊழியர்கள், உணவு டெலிவரி செய்யற நிறுவனங்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், தற்காலிக பணியாளர்கள்னு லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரம் இந்த ஐபிஎல் போட்டிகளால நேரடியாகவும் மறைமுகமாகவும் லாபம் அடையுது. இந்த ஒட்டுமொத்த மறைமுக பொருளாதார பரிமாற்றங்களை மதிப்பிட்டாதான் அந்த 37,000 கோடிகள் அப்படிங்கிற பிரம்மாண்டமான நம்பர் கிடைக்குது. இதை நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. நான் மைதானத்துல உட்கார்ந்து என் ஃபேவரட் பிளேயர் ஒரு சிக்ஸர் அடிக்கும்போது ஆரவாரம் செய்றேன். ஆனா அதே சிக்ஸருக்காக மைதானத்துக்கு வெளியே உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனரும் ஒரு ஃபுட் டெலிவரி பண்ற நபரும் தங்களோட வியாபாரம் சூடு பிடிக்குதுன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதுதான் இதுல இருக்கிற மேஜிக். இது வெறும் கிரிக்கெட் இல்ல, இது இந்தியாவோட பொருளாதார நரம்புகள்ல பணத்தை பாய்ச்சுற ஒரு மாபெரும் சங்கிலி. ஆனா இந்த சங்கிலி எதிர்காலத்துல இதே அளவு நீடிக்குமா?
ஆதாரத்துல சில குறியீடுகள் அப்புறம் எதிர்கால கணிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கே, அது எதை குறிக்குது? நீங்க அந்த இண்டெக்ஸ் பத்தி கேக்குறீங்க. ஆமா, குறிப்பா 2025 மற்றும் மார்ச் 2026 வருஷத்துக்கான கணிப்புகள், அப்புறம் 660 அப்படிங்கிற ஒரு குறியீட்டு எண் பயன்படுத்தப்பட்டிருக்கே, அதோட அர்த்தம் என்ன? அந்த 660 அப்படிங்கிற குறியீட்டு எண் ஐபிஎல் பிராண்ட் மற்றும் அதோட ஒளிபரப்பு உரிமங்களோட வளர்ச்சி விகிதத்தை கணக்கிடுற ஒரு அளவுகோல். ஓ, growth ரேட்டா? அதாவது ஆரம்ப காலத்துல 100 அப்படிங்கிற அளவுல இருந்த இதோட சந்தை மதிப்பு ஒவ்வொரு வருஷமும் பல மடங்கு உயர்ந்து 2025 மற்றும் 26ஆம் வருஷத்துக்குள்ள 660ங்கிற குறியீட்டத்தோடன்னு பொருளாதார நிபுணர்கள் கணிக்கிறாங்க. அப்போ இதோட வேல்யூ குறைய வாய்ப்பே இல்ல. எளிதா சொல்லணும்னா இதோட மதிப்பு குறைய போறதில்ல. மாறா அடுத்த சில வருடங்கள்ல இது பல 100 மடங்கு விரிவடைய போகுது. ஆனா இவ்ளோ பிரம்மாண்டமா வளர்ந்து வர்ற இந்த வியாபாரத்துல என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்திய ஒரு முரண்பாடான தகவல் இந்த ஆதாரத்துல இருக்கு. என்ன அது? இந்த 50,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வியாபாரத்தோட பார்வை, அதாவது விசிபிலிட்டி உலகளாவிய அளவீட்டுல வெறும் 0.08% மட்டுமே மதிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, 0.08%? இவ்ளோ நேரம் இது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ இதோட விசிபிலிட்டி 1%க்கும் கீழே இருக்குன்னு சொல்றீங்க. இந்த 0.08%ங்கிறது எதை குறிக்குது? இது ஒரு மிக முக்கியமான கார்ப்பரேட் அளவுகோல். இப்போ பாத்தீங்கன்னா உலக அளவுல ஒரு வருஷத்துல 365 நாளும் 24 மணி நேரமும் பல ஆயிரக்கணக்கான விளையாட்டு போட்டிகள் நடக்குது. கால்பந்து, கூடைப்பந்து, டென்னிஸ்னு நிறைய இருக்கு. ஆமா, ஸ்போர்ட்ஸ் எப்போ நடந்துட்டே தான் இருக்கு. உலகளாவிய விளையாட்டு ஒளிபரப்பு நேரம், அப்புறம் அதோட வணிக பரப்பு, இதோட ஒப்பிடும்போது ஐபிஎல் வெறும் 2 மாசம் மட்டுமே, அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மட்டுமே நடக்குது. ஓ, அந்த டைம் ஃப்ரேம சொல்றீங்களா? ஆமா, இந்த மொத்த உலக நேர அளவீட்டுல ஐபிஎல் எடுத்துக்கிற இடம் தான் அந்த 0.08%. ஆனா அந்த மிகச்சிறிய கண்ணுக்கு தெரியாத அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த இயந்திரம் 50,000 கோடியை உருவாக்குது. அப்படி என்றால் இதோட அடர்த்தி, அதாவது டென்சிட்டி மிக மிக அதிகம். 100க்கு 100. இது எவ்வளவு அதிக அடர்த்தி கொண்ட வியாபாரம்னு யோசிச்சு பாருங்க. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் இல்லனா அமெரிக்காவோட NFL மாதிரியான தொடர்கள் பல மாசங்கள் நடக்கும். ஆமா, அது ரொம்ப லாங் சீசன். ஆனா ரொம்ப குறைந்த நேரத்துல, மிக குறைந்த வெளிப்பாட்டுல உச்சபட்ச லாபத்தை ஈட்டக்கூடிய இந்த ஐபிஎல் அமைப்பு சந்தேகமே இல்லாம உலகத்தோட மிகச் செலவுமிக்க, அதிநவீன மற்றும் திறமையான கார்ப்பரேட் கட்டமைப்புகள்ல ஒன்னு அப்படிங்கறது இந்த தரவு ஆணித்தரமா நிறுவுது. இது மூளைய குழப்புற அதே வேளையில ரொம்ப தெளிவான ஒரு புரிதலையும் நமக்கு கொடுக்குது. இத சுருக்கமா சொல்லணும்னா, நாம ஸ்கிரீன்ல காண்றது வெறும் விளையாட்டு கிடையாது. கண்டிப்பா இல்ல. பிசிசிஐயோட நீண்டகால முதலீட்டு வியூகம், சிஎஸ்கே மாதிரியான அணிகளோட பிரத்யேக வியாபார தந்திரங்கள், எம்எஸ் தோனி மாதிரியான வீரர்களோட அசைக்க முடியாத பிராண்ட் மதிப்பு, அப்புறம் இவை எல்லாத்தையும் தாண்டி மைதானத்துக்கு வெளியே இயங்குற அந்த 37,000 கோடி மதிப்புள்ள மறைமுக பொருளாதாரம், இது எல்லாமே ஒன்னு சேர்ந்துதான் இந்த விந்தையை நிகழ்த்துது. எக்ஸாக்ட்லி 0.08% அப்படிங்கிற உலகளாவிய நேர வெளிப்பாட்டுக்குள்ள இந்திய பொருளாதாரத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு மாபெரும் வியாபார இயந்திரம் இது. சரியா சொன்னீங்க. இந்த ஆதாரங்கள் நமக்கு உணர்த்துறது ஒன்னே ஒண்ணுதான். ஐபிஎல்லை இனி ஒரு விளையாட்டு போட்டியா பாக்குறத விட இந்தியாவோட மிக முக்கியமான ஒரு பொருளாதார நிகழ்வை பாக்குறது தான் நிதர்சனமான உண்மை. ரொம்ப அற்புதமான அலசல். இது ஒரு புதிய கோணத்தை நமக்கு கொடுத்திருக்கு. சரி, இந்த உரையாடல ஒரு இறுதி சிந்தனையோட நாம முடிப்போம். நீங்க, அதாவது லிசனர் ஆகிய நீங்க, அடுத்த முறை டிவிலையோ இல்ல மைதானத்திலேயோ உட்கார்ந்து ஐபிஎல் போட்டியை பார்க்கும்பொழுது அடிக்கப்படுற ஒவ்வொரு சிக்ஸரும், வீசப்படுற ஒவ்வொரு பந்தும் வெறும் மைதானத்துக்குள்ள நடக்கிற விளையாட்டு மட்டும் கிடையாது. அது மைதானத்துக்கு வெளியே இருக்கிற ஹோட்டல்கள், உணவகங்கள், போக்குவரத்து, அப்புறம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலையும் ஏற்படுத்துற 37,000 கோடி ரூபாய்க்கான அதிர்வலை அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. விளையாட்டிற்கும் வியாபாரத்திற்கும் இடையிலான அந்த கோடு முற்றிலும் அழிஞ்சிடுச்சா, இல்ல விளையாட்டு அப்படிங்கறதே இன்னைக்கு வியாபாரமா மாறிடுச்சா? நீங்களே சிந்திச்சு பாருங்க.